Here. I already had many concepts in Ayurveda, Siddha and especially Unani type of medicines. We have already known the basic concepts of acupuncture, but here today we are going to witness a strange way of curing illness and disabilities to be demonstrated by through Healer Bhaskar. As an ex-Air Force officer, I came across so many medical and physiological concepts of body fitness and the levels of endurance of the human body. Contrary to the already existing formulas and prescriptions, our chief guest is going to present his infallible tactics of living a healthy life without illness and lead a happy and lengthier lifespan. His tips for healthy living are not going to be costly and unaffordable items for us, but they are very easy and without any cost or extra trouble. He is going to give only some suggestions. அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு மருந்தில்லா மருத்துவத்தை பற்றியும் உடல் நலத்தை பற்றியும் உடலை எவ்வாறு பேணுதல் பற்றியும் சிறப்பாக உங்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்க வந்திருக்கிறார்கள். மரியாதைக்கும் போட்டுதற்குரிய ஷீலா பாஸ்கர் அவர்கள் இளம் வயதில் பட்ட சிரமங்கள் கஷ்டங்களின் வாயிலாக அனுபவ வாயிலாக தன் உடலை எவ்வாறு மருந்தில்லா மருத்துவம் மூலம் சிறப்பாக பராமரிக்க முடியும் என்ற நல்ல கருத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதன் மூலம் நோயற்ற வாழ்தான் குறைவற்ற செல்வம்னு அவங்க பாடியிருக்கிறார்கள். நம்மளுக்கு கல்விக்கு மேலே உடல்நலம் முக்கியமானது. உடல்நலம் இருந்தால்தான் நீங்கள் கல்வி கற்றது பணம் சம்பாதிக்கிறது போல எதுவுமே நடக்கும். ஆகையால் உடல்நலம் இன்றி எந்த காரியமும் வெற்றி பெறாது. அந்த உடல்நலத்தை பேணுவதற்காக நம்முடைய நல்ல கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கி உங்களுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்ப்பதோடு உங்களுடைய உடல்நலத்தை வளர்ப்பதற்கு நல்ல அறிவுரைகளை அங்கே வந்திருக்கிறார்கள். சிறந்த உழைப்பாளி, சிறந்த பேச்சாளர், அனுபவ பேச்சாளர். அதாவது பேப்பரில் படிச்சுட்டு சொல்லிக் கொடுக்கல, ப்ராக்டிக்கலாக அவங்க உணர்ந்ததை உணர்ந்து கொண்டு இருப்பதையும் மாணவிகளுக்கும் சமுதாயத்திற்கும் உதவ வேண்டும் என்ற பரந்த நோக்கோடு இங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய நல்ல கருத்தினை கேட்டு நாம் நல்வழி அடைவோம், நமது உடல்நலத்தை பெறுவோம் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி உதவுகிறேன். நன்றி. புத்துணர்ச்சி மிக்க நல் காலை வணக்கங்கள். இம்மண்ணில் மானிடரை பிறந்த பின் நாளும் பொழுதும் நோய் நோய் என்று புலம்பித் திரியும் நம் முன் இன்று ஒரு புதிய உத்தியை கையாண்டு உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி நோயற்ற வாழ்வின் திறவுகோலை நம் அனைவரின் கரங்களிலும் கையளிக்க வருகை புரிந்துள்ளார்
கோயம்புத்தூரை தன் மைய விடமாக கொண்ட திரு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் மருத்துவத் துறையில் பல முகங்களையும் கண்டு மிரண்டு போன தீரா நோய் கண்டு அல்லலுறும் மானிடருக்கு மிகையில்லா மாற்று வழி சொல்ல பிறவி எடுத்து வந்துள்ளார் நம் ஹீலர் பாஸ்கர் அவர்கள். தன் அறிவுத்திறனால் பன்னாட்டிலும் புகழை ஈட்டி வந்து அதனை நம்மவருக்கும் நல்கிட அரும்பாடுபடுபவர். மானிடருக்கு நோய் அவர் தம் உடலுக்குள் என்றால் அதனை தீர்க்கும் மருந்து மார்க்கம் மட்டும் உடலுக்கு வெளியில் இருக்குமா என்ன? அதுவும் அவர் தம் உடலுக்குள் தான் என்று சித்தர்களின் தத்துவத்தை அடிகோலி உன் நோய்க்கு மருந்து உன் உடலுக்குள்ளே என்ற மருத்துவத்தின் அடித்தளத்தை உலகுக்கு காட்டியவர். உடலுக்குள் இருக்கும் ஒரு சுரபியில் சுரக்கும் நிணநீரானது 95 விழுக்காடு நோய்களையும் விரட்டி அடிக்கும் வல்லமை வாய்ந்தது என்ற பேருண்மையை நவீன மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் விவரித்தவர். பல குழந்தைகளை உருவாக்கி வெளித்தள்ளும் திறன் வாய்ந்த இம்மனித உடலுக்கு இதயத்தில் ஏற்பட்ட ஒரு ஓட்டையை அடைக்க இயலாதா என்ற அதிசய வினாவை எழுப்பி உடலியல் வல்லுநர்களை சிந்திக்க வைத்தவர். சர்க்கரையா, அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கி புறம் தள்ளும் மானிடருக்கு இனிப்பு வேறு சர்க்கரை வேறு என்று பிரித்து காட்டி இனிப்பான திரவம் என்று நாம் எண்ணும் தேன் அடிப்படையில் ஒரு கசப்பான பொருள் என்ற அறிவியல் அடிப்படை உண்மையை உலகுக்கு உணர்த்தியவர். உப்பை அதிகம் தின்றால் உப்பு நீர் நோய் வரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் நமக்கு அஞ்சாதீர்கள், சாப்பிடும் முன் ஒரு கல் உப்பை சாப்பிடுங்கள் என்று அதிர்ச்சி வைத்தியம் சொல்லி அசர வைப்பவர். உப்பையும் சர்க்கரையையும் ஒதுக்கி தள்ள சொல்லும் மெத்த படித்த நம் மருத்துவர்கள் ஒரு மனிதன் ஆபத்தான நிலையில் உடல் தளர்ந்து சாய்ந்து விட்டால் அவன் நாக்கில் அந்த இரண்டையும் வைக்க சொல்லும் ரகசியம் என்ன என்பதை உடைத்து சொல்லும் நம் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் ஒரு உண்மை விளம்பி. எனக்கு வாயு தொல்லை பாடாய்படுத்துகிறது என்று புலம்புவர்களுக்கு வாய்ப்பிழந்து உண்ணாதீர்கள், உதடுகளை மூடி உண்ண பழகுங்கள் என்று கூறி வாயுவுக்கு வாய்ப்பூட்டு போட்டவர் நம் ஹீலர் பாஸ்கர் அவர்கள். பல கோடி செல்களான நம் உடலுக்கு ஒரு செல்லுக்கு மட்டும் சிகிச்சை செய்ய கற்றுக்கொண்டால் உடல் முழுவதும் நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்ற மருத்துவ பேருண்மையை அகிலத்தோருக்கு அறிவித்தவர் நம் பிரதம விருந்தினர் அவர்கள். இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்ட இந்த வித்தகர் இன்று இங்கு குழுமியுள்ள இளம் மாணவ மாணவியர் அனைவரும் நல்ல நினைவாற்றலும் நோயற்ற உடலாற்றலும் பெற்று திறமையுடன் வாழ வழி பல சொல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக உதவி செய்த ஆடிட்டர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றி, சேர்மன் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு நன்றி, வைஸ் பிரின்சிபல் விபி டி செந்தில்குமார் ஐயா அவருக்கு நன்றி, அட்வைசர் கோதண்டபாணி அவருக்கு நன்றி, பிரின்சிபல் கமல் பாஷா ஐயா அவருக்கு நன்றி. இப்படி பல ஐயாக்கள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அனைத்து ஐயாக்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, இதை குணப்படுத்த முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி மாத்திரை சாப்பிட்றாங்களா? நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களா? இங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு படிச்சுட்டு வரணும்? சிம்பிள் கொஸ்டின். நம்ம தெரப்பியில எல்லா நோயும் குணமாகும். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா? எல்லா நோயும் குணமாகும், ஒரு மருந்து மாத்திரம் இல்ல. இன்ஃபேக்ட் செலவு கிடையாது. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும், சார் நீங்க எந்த மாதிரி சார் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஆச்சரியமா இருந்துச்சா? நம்ப மாட்டீங்க. எங்கிட்ட யாராவது நோயாளி வந்தாங்கன்னா இந்த மாதிரி சேர்ல உட்காந்துக்கணும், நான் மேடையில மைக் பிடிச்சி உட்காந்துக்குவேன். நான் ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், அந்த நோயாளி உட்காந்து கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஹலோ, ஏற்கனவே நோய் வந்து நொந்து போய் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிற எங்களை நீ ஏதோ மைக்கு பிடிச்சி உட்காந்து 6 மணி நேரம் மொக்க ஓடுவியாமா? நாங்கெல்லாம் உட்காந்து கேட்கிறவங்க, வாங்க சார் இதுக்கு பேசாம நோயோடவே வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு நினைச்சிருப்பீங்க. தெரியும், மூஞ்ச பார்த்தா தெரியும் என்ன நினைச்சிருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு என்ன நோய் குணமான போதும் இல்ல? எவ்வளவு தைரியமா தில்லா வந்து உட்காந்து சொல்றேன், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பேன். உங்களுக்கு என்ன நோய் குணமான அவ்வளவுதானே? ஏன் ஒருவேளை 6 மணி நேரம் நான் பேசி நீங்க கேட்டு நோய் குணமான ஒத்துக்க மாட்டீங்களா? உண்மையிலுங்க, யாருக்காவது சுகர் இருந்தா நான் பேசுற 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் இனிப்பு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லா ஒண்ணுமே ஆகாது, கேரண்டி. இதுக்கு என்ன வேணும்? இதுல யாரும் சொல்ல முடியுமா? எந்த டாக்டர்? அது பிபி இருந்தா 6 மணி நேரத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடலாம், சோத்துல ஒண்ணுமே ஆகாது. கேஸ் ட்ரபிள் இருந்தா 3 நேரம் உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது.
தோல்ல நோய் இருந்தா கத்திரிக்காய் சாப்பிடலாம், என்ன பலகாரத்தாங்க தாராளமா சாப்பிடலாம். இது வரைக்கும் எந்தெந்த நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாது, மருந்து மாத்திரை மட்டும் தரக்கூடாது. பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. அதனால தயவு செய்து பாருங்க, எங்கிட்ட மருந்து மாத்திரை இல்ல, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்கணும். பாருங்க மறுபடியும் சொல்றேன், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேளுங்க. இதை நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, கேன்சர் எய்ட்ஸே குணப்படுத்த முடியும்னு சொல்றேன்னா அதுக்கு 2 hours தான் டைம், 2-3 years தான் கேட்கிறேன். ஒரு தடவை கேட்டு ஒரு கேன்சர் எய்ட்ஸ் குணமாகறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா உங்க வீட்டுல சொந்தக்காரர் தெரிஞ்சு குணப்படுத்திடலாமா இல்லையா? அதனால தயவு செய்து உங்களுக்குள்ள எதுவும் பேசிக்காம முழு கவனம் எனக்கு பாருங்க. நான் பேசுற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மருத்துவ புரட்சி, சரிங்களா? அது நம்ம நாட்டுல இருந்து பண்றவங்க பெருமை பண்ணணும். நான் எல்லா நாட்டுக்கும் போய், உலகத்துல எல்லா நாட்டிலையும் போய் டெய்லி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. இது ஒரு மெடிக்கல் மிராக்கல்னு வச்சுக்கங்களேன். அதாவது நம்ம நோயை நம்மளே குணப்படுத்திடலாம். ஓகேங்களா? அதனால அமைதியா பொறுமையா கேளுங்க. ஒரு அம்மா 5 குழந்தை பெற்றுக்குவாங்களாமா. என்ன அர்த்தம்? 5 இருதயம், 10 கண்ணு, 10 கிட்னி செஞ்சு கொடுத்தாங்களா ஒரு அம்மா. இந்த அம்மாவோட இருதயத்துல சின்ன ஓட்டையாமா. இதை டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அம்மா உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, இதனை உடைய அடைக்க வேண்டும், ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 5 புது இருதயத்தையே உருவாக்கி கொடுத்த தெரிஞ்ச ஒரு அம்மாவோட அறிவுக்கு இந்த இருதயத்தில் இருக்கிற இத்தினோண்டு இருதயத்தில் இருக்கிற தம்மா தூண்டு ஓட்டையை ஒட்டி பீசி வைக்கிறதுக்கு மட்டும் டாக்டர் வேணுமா? புரியுதுங்களா? அப்போ நல்லா கேட்டுங்க, நமது உடம்புக்கு அந்த இறுதிய ஓட்டை அடைக்க தெரியும். ஆனா நமது உடம்புக்கு 5 விதமான சிக்கல், அப்டக்கல். ஓகேங்களா? இந்த 5 சிக்கல் என்ன, அதை எப்படி சரி பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ். முதல் சிக்கல், உங்க வீட்டுல பக்கெட் ஓட்டையா இருக்கு, அதை அடைக்கணும். அதுக்கு எம்சிஎல் வேணும். உங்க வீட்டுல எம்சிஎல் இருக்கு, வாங்கி 10 வருஷம் ஆச்சு. அந்த கெட்டு போன எம்சிஎல் கொண்டு போய் ஓட்டை அடைக்கிறீங்க, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க, அந்த ஓட்டை அடையாம இருக்கிற காரணம் கெட்டு போன எம்சிஎல் தானே? அந்த மாதிரி இருதய ஓட்டை அடைக்கணும்னா ஒரு பொருள் வேணும். அப்ராக்சிமேட்டா மெக்னீசியம் வச்சுங்களேன். நான் சும்மா சொல்றேன், எழுதி வச்சுக்காதீங்க, எனக்கும் தெரியாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு மெக்னீசியம் தேவைப்படுது. ஆனா நமது ரத்தத்துல மெக்னீசியம் கெட்டு போய் கிடக்கு, புவர் குவாலிட்டி. இந்த புவர் குவாலிட்டி இருக்கிற மெக்னீசியம் எடுத்துட்டு போய் இருதய ஓட்டை அடைக்க ட்ரை பண்ணும்போது அடைக்க முடியல. இப்ப சொல்லுங்க, இருதய ஓட்டை அடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இருதயமா, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனதா? பாருங்க, அப்போ எனக்கு என்ன பண்ண போறேன், ரத்தத்துல ஒரு மெட்டீரியல் புவர் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம நாமளா எப்படி சரி பண்றதுன்னு ஒரு ரகசிய வித்தையை சொல்லிக் கொடுக்க போறேன். அது சரி பண்ணிட்டா இது விட்டு தானா அடைஞ்சிருமா? அப்படி தேவையில்லை. 2வது சிக்கல், உங்க வீட்டு சமையல் ரூம்ல உப்பு டப்பா காலி. நீங்க மகா புத்திசாலியான சமையல் தெரிஞ்ச ஒரு பொண்ணு, சமையல் ரூம்ல போறீங்க, எல்லா சமையல் பண்றீங்க, எல்லாரும் சாப்பிட்டு துப்புறாங்க, நல்லா இல்ல. ஏன்? உப்பு டப்பா ஒண்ணு மட்டும் இல்லைன்னா சமையல் பண்ண முடியல. அதே மாதிரி இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு ஜிங்க்னு உப்பு தேவைப்படுது வச்சுங்க. அப்ராக்சிமேட்டா உங்க ரத்தத்துல ஜிங்க் டப்பா காலி இல்ல. இந்த உடம்பு என்ன பண்ணுது, எங்க ஜிங்க காணமே அப்படின்னு தேடிட்டு அந்த ஓட்டை அடைக்காம வச்சிருக்குமா? அப்ப 2வது சிக்கல் என்ன, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா, அந்த நோயை குணப்படுத்த தேவையான ஒரு பொருள் இல்லைன்னா அந்த நோயை குணப்படுத்த முடியலையா? இது செகண்ட் சிக்கல். 3வது சிக்கல், ஒவ்வொரு மனிதனோட ஹைட், வெயிட், வயசு இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பிளட்டுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்குது. அது கம்மியானா அனிமிக் சொல்றாங்க இல்லையா? அப்ப அனிமிக் இருந்தாலும் உடம்புல இருதய ஓட்டை அடையாது. அது மட்டும் இல்ல, எந்த நோயும் குணப்படுத்தாது. அப்போ அனிமிக்கா இருந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். அப்ப எல்லா நோயும் குணமாயும். இது 3வது சிக்கல். 4வது சிக்கல், மனசு கெட்டு போனா இருதய ஓட்டை அடையாது. இருதய ஓட்டம் மட்டும் இல்ல, மனசு கெட்டு போனா உடம்பில் எந்த நோயும் குணமாகாது. பல பேருக்கு சந்தேகம், சார் மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சீங்களா? இருக்குது. நிரூபிக்கிட்டா? ஒரு வீட்டுக்கு போறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடுறீங்க, உட்காந்துருக்கீங்க, சாப்பாடு சூப்பரா இருக்கு. கேக்குறாங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பர் சாப்பாடு, கும்முன்னு இருந்துச்சுன்னு சொல்றீங்க. திடீர்னு ஒரு அம்மா வந்து, இந்த சாப்பாட்டை யாருங்க சாப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க சொல்றீங்க, நான் தான் சாப்பிட்ட, என்ன விஷயம்னு. ஐயோ, அந்த சாப்பாட்டுல 2 பல்லி விழுந்து செத்து போய் கிடந்துச்சு, அதையா சாப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே காந்தி வருதா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு நேரம் ஜீரணம் பண்ணிட்டு இருந்த உடம்பு திடீர்னு வாந்தி எடுத்துச்சு. ஒருவேளை அந்த அம்மா வந்து சொல்லலைன்னா வாந்தி வந்திருக்காதா? இப்ப சொல்ற கேளுங்க, வாந்தி எடுத்தது உடம்பு கிடையாது. நம்ம கிட்ட 3 விஷயம் இருக்கு, உடல், புத்தி, மனசு. ஓகேங்களா? பாருங்க, வாந்தி எடுத்தது புத்தி. புத்தியில், உங்க புத்தியில் பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டா விஷம்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரெக்கார்ட் நமது மனதை பயமுறுத்துது. பயப்பட்ட மனது வயிற்றுக்குள்ள போய் ஜீரணம் பண்ணிட்டு இருந்த உடம்ப ஒழுங்கா ஜீரணம் பண்ணிருச்சா?
மனதுதான் போய் வாந்தி எடுக்க வச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? நல்லா கேட்டுங்க. ஒரு உண்மை சொல்ல போறேன். நமது உடம்புக்கு நோயின்னா என்னன்னு தெரியவே தெரியாது. ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும். புத்தியில் தான் நோய் இருக்கிறது. இந்த புத்தி எப்பொழுது மனதை குழப்புதோ இந்த மனது வந்துதான் உடலில் நோயை உண்டு பண்ணும். நிறைய பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க. கண்ணு தெரியல, கிட்ட பாறை, தூர பாறை, கண்ணாடி மாட்டிட்டீங்களா? இந்த கண்ணாடியோட பவர் போக போக அதிகமாயிட்டே போகுதா, கம்மியாயிட்டு வருதா? அதிகமா. எப்ப உங்க கண்ணாடியோட பவர் அதிகமாயிட்டே போகுதோ என்ன அர்த்தம்? உங்க கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தமா? பாதி கெட்டு போன கண்ணை உங்க டாக்டர் ஹெல்ப்போட நல்லா கெடுத்துட்டு இருக்கிறீங்களா? லாஜிக் கொஸ்டின். கண்ணு கெட்டு போச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, கண்ணாடி மாட்டி விட்டாங்க, கண்ணாடி பவர் அதிகமாயிட்டே போகுது. புரியல? கண்ணு கெட்டு போயிட்டு வருது. இதுக்கு எதுக்கு டாக்டர்? புரிஞ்சுக்கங்க. கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணுல முறை இருக்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது. நமது உடம்புக்கே குணப்படுத்த தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தை 4 வருஷமா கெட்டு போச்சு, இது சரி பண்ண வச்சிருக்கீங்க. அது சரி பண்ண தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் இல்ல 2 வருஷமா. ரத்தத்தின் அளவு 3 வருஷமா கம்மியா இருக்குது. இன்னொன்னு, கண்ணு கெட்டு போச்சு, மனசு கெட்டு போச்சு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, கண்ணு அவுஞ்சு போச்சு, ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. புக் எடுத்து படிங்கன்னு சொன்னா என்ன பண்றது? இது எனக்கு கண்ணு தெரியாதுன்னு முதல்ல கண்ணாடி எடுத்து மாட்ட வேண்டியது, அப்புறம் புக் எடுத்து படிக்க வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? நம்மளே முடிவு பண்ணிட்டோம் என் கண்ணு அவுஞ்சு போச்சு. அந்த ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் குணமாகாது. யாராவது என்னைக்காவது கண்ணாடி கட்டி வச்சுட்டு புக் எடுத்துட்டு கண்ணு வெறுங்கண்ணு தெரிய மாட்டேங்கிறா, இரு கூடி சீக்கிரம் கண்ணாடி எல்லாரும் பார்த்து காட்டுற பாருங்க, யாராவது சங்கல்பம் பண்ணீங்களா? நினைச்சு பாக்குறதுக்கே உங்களுக்கு முடியலன்னா உடம்பு குணப்படுத்தும். கற்பனை பண்ணி பார்க்கணும். கண்ணாடி எல்லாம் பாக்குறப்ப கற்பனை பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணணும். அப்பதான் புத்தி வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ இந்த 5ஐயும் யாரு ஒழுங்குபடுத்துறீங்களோ கேரண்டியா சொல்றேங்க, 3 மாசம் 6 மாசம் தான் டைம். கண்ணு புதுசா மாறிடும், கண்ணுக்கு தன் நோயை குணப்படுத்திடும், கண்ணாடி கழட்டிடலாம், கேரண்டி. இவ்வளவு என்ன வேணுங்க? கிட்னி ஃபெயிலியர் 50%. ஆஸ்பத்திரிக்கு போறோமா? டயாலிசிஸ் பண்றாங்களா? முதல்ல சொல்லுவாங்க மாதம் ஒரு முறை, அப்புறம் வாரம் ஒரு முறை, அப்புறம் டெய்லி ஒரு முறை, அப்புறம் கிட்னி முடிஞ்சு போச்சு வேற கிட்னி மாத்தணும்னு சொல்றாங்களா? உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க போயிருப்பாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், பாதி கெட்டு போன கிட்னியை ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா கெடுத்தாங்களா? புரியல? கிட்னி ஃபெயிலியர் என்பது கிட்னி சம்பந்தப்பட்ட நோயே இல்லைங்க. நமது உடம்புக்கு குணப்படுத்த தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு, அதுக்கு தேவையான ஒரு பொருள் இல்லாம போச்சு, ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சு, அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி இனிமேல் என் உடம்புல எந்த உறுப்பத்தி கேளுங்க, நான் கண்ணை மூடி பார்த்துப்பேன், சொல்லிட்டே இருப்பேன். புரிஞ்சுங்களா? என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு? நமது உடம்பில் வரும் அனைத்து நோய்களுக்கும் காரணம் உறுப்புகள் கிடையாது, இந்த 5 தான். இந்த 5ஐயும் எப்படி சரி பண்றதுன்னு கத்துக்கிட்டோம்னா, சரி பண்ணிட்டோம்னா நமது உடம்பே முடி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளில் வரும் அனைத்து நோய்களையும் தன்னைத்தானே குணப்படுத்துது. விபிபி செந்தில்குமார் ஐயாவுக்கு நன்றி, அட்வைசர் கோதண்டபாணி ஐயாவுக்கு நன்றி, பிரின்சிபல் கமல் பாசாவுக்கு நன்றி, மற்றும் அனைத்து ஐயாக்களும் அம்மாக்கள் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கு. For the past 3.5 hours, we had a golden opportunity to know about the anatomy therapy. Our today's chief guest, Guru Healer Bhaskar, done lot of research works, and as the outcome of his various research works, he postulated number of things in front of you for the past 3 hours. So for that, on behalf of Arasu Engineering College and the student community, I render our heartfelt thanks to him. Thank you, sir. And I assure you that our students definitely they will follow what you discussed for the past 3 hours about how to lead a peaceful and healthy life and how to make others to have a healthy life. Definitely they will follow in their life. And on behalf of our management and we the students of this college, I express our heartfelt thanks to the various guests, VIPs and other invitees for their presence to make this guest lecture a grand success. Thank you, sir. And on behalf of the students, I render our heartfelt thanks to the management of Arasu Engineering College, our chairman, vice chairman
advisor and auditor and principal for giving such a great opportunity to know about the anatomy therapy. On behalf of the students, I express our heartfelt thanks to them. Thank you, sir. And on behalf of Arasu Engineering College, I express our heartfelt thanks to the various persons such as the media and audio and those who are on the screen and off the screen for the successful conduct of this lecture. Thank you, sirs. And always my special thanks goes to my dear students, friends. Thank you, one and all. Thank you.